எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது எதுவாக இருக்குங்க? நமக்கு வேண்டுங்கிறத வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து திரும்ப திரும்ப கேட்டு, அ பொண்ணாகவோ, பொருளாகவோ, பதவியாகவோ, அந்தஸ்தாகவோ, அதையே நம்ம திரும்ப திரும்ப நெனச்சு, அத நம்ப அ வாழ்க்கையில பெற்றுக்கிறதா எண்ணம் போல் வாழ்க்கை. அப்படி அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கையா இருந்தா, இதுவரைக்கும் யாராவது திரும்ப திரும்ப நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், எண்ணம் போல் வாழ்க்கை, ஈர்ப்பு விதி இதையெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணி, அ நான் வந்து இந்த பொருள் அடைஞ்சேன், இந்த பதவி அடைஞ்சேன் அப்படிங்கிறது வந்து ஏதாவது சொல்ல முடியுங்களா? நீங்க அஃப்கோர்ஸ் அ அ நீங்க எதிர்பார்த்த பொருள் அடைஞ்சிருக்கலாம், பதவி அடைஞ்சிருக்கலாம். அதெல்லாம் இல்லன்னு நான் சொல்லல. ஆனா, அது அ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு உண்டாச்சா? அப்ப அந்த காலத்து மாமனிதர்கள் வந்து நமக்காக விட்டுச் சென்ற இந்த மாபெரும் வாக்கியம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது, பொருளையும், பதவியும் பெற்றுக்கொள்ளவா வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான அந்த பொருள், பதவி, அந்தஸ்து இது எல்லாம் விட மாபெரும் பொக்கிஷம் நமக்குள்ளேயே இருக்குதுங்க. அதுக்காக தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தைய வந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த காலத்து மாமனிதர்கள் அப்படிங்கிறத நான் வந்து என்னுடைய தியான வழியில நம்புறேங்க. அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தை நமக்கு உண்மையிலேயே பலிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்மளுடைய பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. நாம்ப அ மனிதர்களா பொறந்திருக்கிறோம். அப்ப இறைவன் நம்மள மனிதர்களா படைச்சிருக்காரு. நமக்கு மேல ஒருத்தர் இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லைங்களா? அவரு கீழ நம்ம பொறந்திருக்கோம் இல்லைங்களா? அப்ப அவரு நம்பள எதுக்காக படைச்சிருப்பாரு? நம்மளுடைய பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் என்ன தெரியுங்களா? ஒரு மிக சிறந்த, தலை சிறந்த குருவுக்கு கீழ தீட்சை வாங்கி, அவங்க குடுக்குற தீட்சை தாங்க நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ். அப்ப நம்மளுக்கு இங்க 3 ஐ ஓப்பன் ஆகுங்க. அந்த 3 ஐ ஓப்பன் ஆயிட்ட அந்த நிலையில, அன்றாடம் நம்ம தியானம் செஞ்சு, எல்லா மக்களிடத்திலுமே வந்து அன்போட இருக்கணும். அன்றாடம் நம்ம தியானம் செய்ய செய்ய நமக்குள்ள இருக்க அன்பு வந்து பெருகும். அன்பு பெருகுனா என்ன ஆகும்? எல்லா உயிரையும் சமமா பார்ப்போம். எல்லா உயிருக்கும் நம்ம வந்து உதவி செய்ய பார்ப்போம். ஜீவகாருண்யமான வாழ்க்கைய நம்ம வாழ ஆரம்பிப்போம். நமக்கு முன்னாடி எந்த ஒரு உயிரினம் இருந்தாலும், அது மனுஷனா இருக்கலாம், நாயா இருக்கலாம், ஒரு பூனைக்குட்டியா இருக்கலாம், ஒரு பாம்பா இருக்கலாம். அத அன்போடையும், கருணையோடையும் பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ ஒரு குருவிடம் தீட்சை வாங்கி அன்றாடம் தியானம் செய்து, நம்ம அன்போடையும், கருணை உள்ளத்தோடையும், ஜீவ காருண்யத்தோடையும் வாழ்றப்ப, நம்மளுக்குள்ள நடக்கிறது தாங்க பக்தி யோகம். நாம்ப அன்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள அது தோணுது இல்லைங்களா? அது தாங்க சிவன். நம்மளுக்குள்ள அந்த சிவன் ஆக்டிவேட்டட் ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப வராருங்க நம்ம முருகர். முருகர் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளுக்குள்ள ஏற்படுற விழிப்புணர்வு, நம்மளுக்குள்ள ஏற்படுற ஞானம் அதுதாங்க முருகர். நம்மளுக்குள்ள பக்தி உணர்வு, அன்பு, கருணை இதெல்லாம் இருக்கிறப்ப, நம்மளுக்கு தேவையான நம்மள சுத்தி நடக்கிறதுக்கு உண்டான தேவையான விழிப்புணர்வு தானா வருங்க. விழிப்புணர்வுங்கிறது நம்மளுக்கு அன்றாடம் தேவையான ஐடியாஸ் அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஒரு நம்ம லைஃப் எத நோக்கிங்க போயிட்டுருக்கு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெசிஷன் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்தணும்னா, நம்ம அதுக்கு ஒரு டெசிஷன். நம்ம ஒரு பஸ்ஸில போகணும்னா ஒரு டெசிஷன். இப்போ நம்ம லைஃப் எல்லாமே வந்து டெசிஷன் மேக்கிங்கில தான் போயிட்டுருக்கு இல்லைங்களா? அந்த டெசிஷன் மேக்கிங்கை நம்மளுக்கு ஷார்ப்பாக அவேர்னஸோட, விழிப்புணர்வோட கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்காக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்ம மனசில் இவால்வ் ஆகிற ஐடியாஸ் தாங்க அவேர்னஸ். அதுதாங்க முருகன். இப்போ நமக்குள்ள இந்த முருகன் ஆக்டிவேட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் கரெக்டாக இருக்குங்க. ஆன் டைம் இருக்கும். நம்மளுக்கு தகுந்த ஆட்கள வந்து காமிச்சு கொடுக்கும். நமக்கு தகுந்த வேலையை நம்ம எது செஞ்சா கரெக்டா இருக்கும், எது செய்ய தேவையில்ல, எத நம்ம பேசலாம், எத நம்ம பேச தேவையில்ல, எந்தெந்த கடமை வந்து நம்பளுது, எந்தெந்த கடமை நம்ம தேவையில்லாத பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம விழிப்புணர்வா நம்ம மைண்டுக்கு முருகப்பெருமான் வந்து காமிச்சு குடுத்து, நம்மளுடைய லைஃபே வந்து ப்ரொடக்டிவா மாத்திருவாரு. சரிங்களா? நம்ம பிஸ்னஸ்ல ஆகட்டும், நம்ம அன்றாட வாழ்க்கையில ஆகட்டும், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஐடியாஸ் தேவை இல்லைங்களா? ஐடியாஸ ஐடியாஸ ஒட்டி, அதனால அதுக்காக நம்ம பிளான் பண்ணி, அதுக்காக நம்ம டெசிஷன் மேக்கிங் பண்ணி,
அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே ப்ரொடக்டிவாக மாறிடுங்க. அந்த முருகன் விழிப்புணர்வாக ஆக்டிவேட்டட் ஸ்டேஜில் இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதாங்க ஞான யோகம். நம்மளுக்குள்ள பக்தி யோகம், ஞான யோகம் இது எல்லாமே இப்போ ஆக்டிவேட்டட் ஸ்டேஜில் இருக்குது இல்லைங்க. இப்போ நம்மளுக்கு அன்பு இருக்குது, நம்ம மனசில் அன்பு இருக்குங்க, மைண்டில் தெளிவு இருக்குது, அவேர்னஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஞான யோகம் ஆக்டிவேட்டட் ஸ்டேஜில் இருக்குது. நம்மக்கிட்ட மைண்டில் அன்பும் அவேர்னஸும் இருக்கிறப்ப நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கடமையை பொறுப்பாக செய்வோம், எதையுமே தட்டி கழிக்க மாட்டோம், அனாவசியமாக பேச்சுவார்த்தை யார்கிட்டையும் வச்சுக்க மாட்டோம். நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்ருப்போம், நாம் உண்டு நம்ம பிஸ்னஸ் உண்டுன்ருப்போம். நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வாழுவோம். ரொம்ப பொறுப்பாக இருப்போம். நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம பொறுப்பாக நடக்க ஆரம்பிச்சுக்குவோங்க. அப்போ நம்ம பிஸ்னஸ் நல்லா நடைபெறும், நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க, நம்மளை சுற்றி அன்பான ஆட்கள் எல்லாம் வருவாங்க, நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான மிக முக்கியமான ஆட்களை எல்லாம் நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம். அந்த பொறுப்பு எந்தளவு இருக்குன்னா, நம்ம ரொம்ப அன்பாகவும் அவேர்னஸோடையும் பொறுப்புடனும் இருக்க அது எந்தளவு இருக்குன்னா, நம்ம ஜீவகாருண்யமாக வாழ ஆரம்பிப்போம். நம்ம அடுத்த உயிரை பார்த்தா நம்மளுக்கு வந்து தானாக அந்த பொறுப்புணர்வு வரும். அது அந்த அடுத்த உயிருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு பசிச்சவருக்கு உணவு கொடுப்போம், சுற்றி இருக்கவங்கள நம்ம அன்பாக பார்த்துக்குவோம், சுற்றி இருக்கவங்கள ங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து செய்வோம். நம்ம பொறுப்பாக இருந்தால் அதுக்கு பேர் தாங்க கிரியா யோகம். இப்படி நம்மளுக்குள்ள ஒரு குரு கீழே தீட்சை வாங்கி நாம் தியானம் செஞ்சு அன்பாக இருந்து நம்ம கடமைகளை பொறுப்பாக செஞ்சு நம்ம ஞானம் பெற்று நம்மக்குள்ள அவேர்னஸை போதுமான அளவு விழிப்புணர்வு எல்லாம் கிடச்சி நம்ம எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரொடக்டிவாக மாறினதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே ஏற்படுறதாங்க வாசி யோகம். இது தாங்க எண்ணம் போல் வாழ்க்கை. என்னது வாசி யோகமாக எண்ணம் போல் வாழ்க்கை? அப்போ அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிருமா? நம்மளுக்கு வேண்டிய பொருள், நம்மளுக்கு வேண்டிய அந்த பதவி, நம்ம ஆசைப்படுற அந்த ட்ரீம் ஹவுஸ் இது எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருங்களா? இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோன்னா நம்மளுக்குள்ளே வந்து பக்தி யோகம், ஞான யோகம், கிரியா யோகம் இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகி வாசியாக நம்ம மாறி சிவனாக மாறி நம்ம வாழ்கிறப்ப நாம் தாங்க அந்த கடவுளே. அப்போ நம்மளுக்கு எதுக்குங்க இந்த பணம், பொருள், பதவி, பட்டம்? நம்மளுக்கு இது நம்ம வந்து வாயை திறந்து ஒன்று சொன்னாவே அது பலிக்குங்க. நம்ம நினச்சதெல்லாம் அது நடக்குங்க. நம்ம அடுத்தவங்கள ப்ளஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு ஆகிடுவோங்க. நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம பொருளை அடைஞ்சிக்கிறதுக்காக கண்டிப்பாக இல்லைங்க. அப்போ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுக்குள்ளே இருக்க இறைத்தன்மையை நம்ம ஆக்டிவேட் செஞ்சுக்கிட்டு சுற்றி இருக்கிற மக்களை உயர்த்துறதுக்காக தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய பரம்பொருள் நமக்காக வந்து வெறும் பொருளையும் பணத்தையும் அடைஞ்சிக்கிறதுக்காகவா வந்து நம்மளை வந்து படைச்சிருப்பாங்க? அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப்பை உணர்ந்து நம்ம அன்பாக கடமையை பொறுப்பாக செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு ஞானத்தோடு வந்து வாழ்கிற வாழ்க்கை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு, அதுக்கடுத்து வர குழந்தைங்களுக்கு, தலைமுறையினர்களுக்காக நாம் வாழ்கிற வாழ்க்கை உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறது தானேங்க எண்ணம் போல் வாழ்க்கை. ஆகவே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறு துளி இல்லைங்க, அது வந்து ஒரு பெரு வெள்ளம். நாம் அந்த பெரு வெள்ளம்ங்கிறது என்னன்னா அந்த கடவுள் தன்மையை தான். அந்த கடவுள் தன்மை நம்மளுக்குள்ளே இருந்தால் நம்ம சொல்கிற சொல் பலிக்கும், நம்ம எண்ணங்கள் யாவும் நடைபெறும், நம்ம அடுத்தவங்களை உயர்றதுக்காகவும் ஊக்குவிக்கிறதுக்காகவும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்குள்ளே வந்து வாசியே நடக்கலைங்க, உங்களுக்குள்ளே அன்பு இல்லை, உங்களுக்குள்ளே வந்து பொறுப்புணர்வு இல்லை, உங்களுக்குள்ளே எந்த ஞானமும் இல்லைங்க. உங்கள் கையில் ஒரு பொருள் பொக்கிஷம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கையில் வந்து ஏதோ ஒரு கோடி ரூபா பணம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட அன்பு இல்லை, உங்களுக்கு தேவையான ஞானம் இல்லை, உங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு இல்லை, உங்களுக்கு பொறுப்பே இல்லைங்க. அப்போ நீங்கள் அந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்களே தான் வச்சுக்குவீங்க, நீங்களே அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு பசிச்சவங்களை பார்த்தா உங்களுக்கு கருணை உள்ளம் இருக்குமா? ஒரு நாயை பார்த்தா உங்களுக்கு ஒரு கருணை உள்ளம் இருக்குங்களா? உங்களை சுற்றி இருக்கவங்கள உயர்த்தணும்னு நம்ம நினைப்போமா? கண்டிப்பாக நினைக்க மாட்டோம். இதே ஒரு குருவிடம் தீட்சை பெற்று அன்றாடம் தியானம் செஞ்சு நம்மளுக்குள்ள அன்பு பெருகி, பக்தி உணர்வு பெருகி, விழிப்புணர்வு பெருகி, அதனால் ஞான யோகம் உண்டாகி, நம்ம பொறுப்பாக இருந்து அதனால் கிரியா யோகம் உண்டாகி, இந்த எல்லா யோகமும் நடைபெற்று நம்மளுக்குள்ள வாசி நடைபெற்று
அப்படி நம்பளுக்குள்ள வந்து நம்ம எண்ணமெல்லாம் நிறைவேறி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறப்ப, அத நம்ம அடுத்தவங்களுக்கு எவ்வளவு உதவும் விதத்தில வாழுவோம். இதுதாங்க எண்ணம் போல் வாழ்க்கை.